தமிழ் சினிமாவின் இசையை உலகத் தரத்திற்கு உயர்த்திய இசைஞானி இளையராஜா தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரம் என்ற கிராமத்தில் ஜூன் 2, 1943 அன்று ராமசாமி சின்னத்தாயம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் ஞானதேசிகன். பின்னர் பள்ளியில் இவரை ராசையா என்று அழைத்தனர். 1676ஆம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இளையராஜாவை இசையமைப்பாளராக பஞ்சு அருணாச்சலம் அறிமுகப்படுத்திய போது இளையராஜா என்ற பெயரை சூட்டினார். 1950-60களில் தமிழ் திரையுலகில் AM ராஜா என்ற மிக பிரபலமான பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் இருந்ததால் ஏற்கனவே இளையராஜாவின் குருவான தன்ராஜ் மாஸ்டர் ராஜா என்ற பெயரை சூட்டியிருந்ததால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. எனவே பஞ்சு அருணாச்சலம் இந்த குழப்பத்தை தவிர்க்கவும் அக்காலகட்டத்தில் இளையராஜா வயதில் சிறியவராக இருந்ததாலும் ராஜா என்ற பெயருக்கு முன்னால் இளைய என்ற அடைமொழியை சேர்த்து இளையராஜா என்ற புதிய பெயரை சூட்டினார். இசைஞானி இளையராஜாவோடு பிறந்தவர்கள் மொத்தம் 5 பேர், அவரோடு சேர்ந்து 6 பேர். அதில் சகோதரர்கள் 4 பேர், சகோதரிகள் 2 பேர். இவர்களில் தற்போது இளையராஜாவை தவிர அவரது தம்பி கங்கை அமரன் மட்டுமே உயிரோடு இருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜாவின் இசை ஆர்வத்திற்கு மிக முக்கிய காரணமானவர் மூத்த சகோதரர் பாவலர் வரதராஜனாகும். ஆரம்ப காலங்களில் கம்யூனிஸ்ட் மேடைகளில் தம்பிகளை சேர்த்துக்கொண்டு பாவலர் பிரதர்ஸ் என்ற பெயரில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார். பாவலர் வரதராஜன் 1973ஆம் ஆண்டிலேயே காலமானார். இசைஞானி இளையராஜாவின் 2வது மூத்த சகோதரர் RD பாஸ்கர் ஆகும். இளையராஜா குழுவின் மேலாளராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்தவர். இவரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இயக்க எழுதினார். குடும்பத்தின் 3வது ஆண்மகன் இசைஞானி இளையராஜாவாகும். இளையராஜாவின் ஒரே தம்பி பிரபல இசையமைப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் திரைப்பட இயக்குநரான கங்கை அமரனாகும். இவர் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் நடிகர் பிரேம்ஜியின் தந்தையாகும். இளையராஜாவின் 2 சகோதரிகள் கமலம் மற்றும் பத்மாவதி ஆகும். இவர்களும் தற்போது உயிரோடு இல்லை. இளையராஜாவின் மனைவி ஜீவா இவரது ஒரு சகோதரியின் மகளாவார். இசைஞானி இளையராஜாவிற்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் என மொத்தம் 3 பிள்ளைகள் உள்ளனர். இசைஞானி இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா பிரபல திரைப்பட இசையமைப்பாளராகும். பாண்டவர் பூமி, துள்ளுவதோ இளமை போன்ற பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இளையராஜாவின் இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா மிக பிரபலமான இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். இளையராஜாவின் ஒரே மகள் பவதாரணி பிரபல பின்னணி பாடகி மற்றும் இசையமைப்பாளர் ஆகும். பாரதி திரைப்படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்காக தேசிய விருதும் பெற்றுள்ளார். பவதாரணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்று காலமானார். இளையராஜாவின் தாயார் சின்னத்தாயம்மாள் பாடிய கிராமிய தாலாட்டு பாடல்கள் தான் இளையராஜாவுக்குள் விழுந்த முதல் இசை விதையாகும். இளையராஜா சிறு வயதில் தனது அண்ணன் பாஸ்கருடன் சேர்ந்து கிராமத்து டூரிங் தியேட்டரில் 1953ஆம் ஆண்டு வெளியான லைலா மஜ்னு திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து அதன் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு பள்ளி பாடக புத்தகத்தில் லைலா என்று எழுதி வைக்கும் அளவிற்கு இசையின் மீது தீரா காதல் கொண்டார் இளையராஜா. இளையராஜாவின் மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் மேடை பாடகராகும். தன்னுடைய 14வது வயதில் அண்ணன் தொடங்கிய பாவலர் பிரதர்ஸ் கலைக்குழுவில் இளையராஜா இணைந்தார். பாவலர் வரதராஜன் அடுத்த 10 ஆண்டுகளில் தன்னுடைய தம்பிகள் பாஸ்கர், அமரன் மற்றும் இளையராஜா ஆகியோரோடு இணைந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு சென்று கம்யூனிஸ்ட் மேடைகளிலும் திருவிழாக்களிலும் ஆயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இந்த நேரத்தில்தான் தமிழகத்தின் அசல் நாட்டுப்புற இசையை இளையராஜா ஆழமாக உள்வாங்கினார். சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு செல்ல முடிவெடுத்தனர். அப்போது வீட்டில் பணம் இல்லை. தன்னுடைய மகன்களின் கனவுக்காக தாய் சின்னத்தாயம்மாள் வீட்டில் இருந்த ஒரே ஒரு ரேடியோவை விற்று 400 ரூபாயை கொடுத்து அனுப்பினார். அந்த பணத்தோடு இளையராஜாவும் பாஸ்கரும் சென்னை கோடம்பாக்கத்தில் கால் பதித்தனர். சென்னையில் ஆரம்ப காலம் மிக கொடூரமாகவும் தங்குவதற்கு சரியான இடமில்லாமல் ஒரு சிறிய அறையில் பாரதி ராஜா மற்றும் சில நண்பர்களோடு தங்கி வறுமையோடு போராடினர். இசைஞானி இளையராஜா சினிமா வாய்ப்புகளை தேடிக்கொண்டே மேற்கத்திய இசையை முறையாக கற்க விரும்பினார். லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியின் பாடத்திட்டங்களை தன்ராஜ் மாஸ்டரிடம் சேர்ந்து கிட்டார் மற்றும் பியானோ மூலம் கற்றார். தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட தன்ராஜ் மாஸ்டர் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருந்த சாய் லாட்ஜ் என்ற விடுதியின் அறையின் 13 வைத்தே அனைத்து இசை கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு பிரபல இசையமைப்பாளர் GK வெங்கடேஷிடம் உதவியாளராக சேர்ந்தார். அவரிடம் நூற்றுக்கணக்கான தமிழ் மற்றும் கன்னட திரைப்படங்களுக்கு அசிஸ்டண்டாகவும் கிட்டார் கலைஞராகவும் உழைத்து பின்னணி இசை கோர்க்கும் வித்தையை கற்று தேர்ந்தார். 1975ஆம் ஆண்டுகளில் தயாரிப்பாளரும் கதை ஆசிரியருமான பஞ்சு அருணாச்சலம் தனது அன்னக்கிளி திரைப்படத்திற்கு ஒரு புதிய இசையமைப்பாளரை தேடிக்கொண்டிருந்தார். பஞ்சு அருணாச்சலம் முன்னிலையில் இளையராஜா தன்னுடைய பண்ணைபுரத்தில் டியூன் செய்து வைத்திருந்த கிராமத்து மெட்டுக்களை போட்டு காட்டினார். குறிப்பாக மச்சானை பார்த்தீங்களா
என்ற பாடலின் முதல் இசை துணுக்கை கேட்ட மாத்திரத்திலேயே மிரண்டு போன பஞ்சு அருணாச்சலம், நீ இசை உலகை ஆளப்போகிறாய் என்று கூறி அவரை ஒப்பந்தம் செய்தார். அவரே இளையராஜா என்ற பெயரையும் சூட்டினார். 1976ஆம் ஆண்டு மே 14 அன்று அன்னக்கிளி கருப்பு வெள்ளை படமாக வெளியானது. அதுவரை ஸ்டுடியோவுக்குள் இந்தி பாணியில் ஒலித்த இசையை உடைத்து அசல் கிராமத்து மண்ணின் மனத்தையும் மேற்கத்திய ஆர்கெஸ்ட்ராவையும் இணைத்து இளையராஜா கொடுத்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரம்மாண்ட ஹிட் அடித்தன. அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமாவதற்கு முன்பே இளையராஜா சென்னைக்கு வந்து கடும் வறுமையில் வாடினார். அப்போது ஒருமுறை மிதிவண்டியில் செல்லும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு இளையராஜா கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இனிமேல் உன்னால் கிட்டார் வாசிக்க முடியாது, விரல்கள் சரியாக வேலை செய்யாது என்று மருத்துவர்கள் கைவிரித்த தருணம் அது. ஆனால் இளையராஜா அந்த வழிகளையும் தாண்டி தன்னுடைய விரல்களுக்கு பயிற்சி கொடுத்து அதே கைகளால் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியின் தங்க பதக்கத்தை வென்றார். அதுதான் இசைஞானி இளையராஜாவின் அசாத்திய மன உறுதிக்கு முதல் சான்று. தமிழ் சினிமாவின் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் தீவிர ரசிகர் இளையராஜா. இசையமைப்பாளராக அறிமுகம் ஆவதற்கு முன்பு MSVயின் இசைக்குழுவில் கிட்டார் வாசிப்பதற்காக முயற்சி செய்தார். ஆனால் அப்போது MSVயின் உதவியாளராக இருந்த புகழ்பெற்ற ஜோசப் கிருஷ்ணா இளையராஜாவின் வாசிப்பை பார்த்துவிட்டு, இளையராஜா ரொம்ப அட்வான்ஸா வாசிக்கிறான், நம்ம இசைக்கு இளையராஜா செட் ஆக மாட்டான் என்று நிராகரித்தார். ஆனால் அதே இளையராஜா பின்னாளில் மெல்லிசை மன்னன் MSVயை தன்னுடைய இசையில் பாட வைத்தார். இயக்குனர் பாரதிராஜாவும் இளையராஜாவும் பண்ணை புறத்து தோழர்கள் என்பது உலகமறிந்த வரலாறு. ஆனால் சினிமா, இசை, பாடல்கள் என்று வரும்போது இருவருக்குள்ளும் பயங்கரமான ஈகோ யுத்தங்கள் நடக்கும். 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தின் இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற பாடலின் மெட்டு முதலில் பாரதிராஜாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ சர்ச் பிரேயர் மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார். ஆனால் இளையராஜாவோ இந்த மெட்டுத்தான் எனக்கு வேண்டும், இல்லைனா நான் இந்த படத்தை விட்டு விலகிக்கிறேன் என்று பிடிவாதமாக இருந்தார். பின்னாட்களில் இது ஒரு பொன் மாலை பொழுது பாடல் எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றி பெற்றது என்பது வரலாறு. சினிமா வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒரு அசாத்திய சாதனையை 2000ஆம் ஆண்டில் வெளியான ஹேராம் படத்தில் இளையராஜா செய்தார். அந்த படத்திற்கு முதலில் வேறொரு வட இந்திய இசையமைப்பாளர் இசையமைத்திருந்தார். படம் எடிட் செய்யப்பட்டு பாடல்களின் நீளத்திற்கு ஏற்ப காட்சிகள் வெட்டப்பட்டு முழுமையாக தயாராக இருந்தது. கடைசி நேரத்தில் அந்த இசை திருப்தி தராததால் கமலஹாசன் இளையராஜாவை அணுகினார். பொதுவாக இசைக்கு தகுந்தபடிதான் காட்சிகள் எடிட் செய்யப்படும். ஆனால் இங்கே ஏற்கனவே எடிட் செய்யப்பட்ட காட்சிகளின் உதட்டசைவுக்கும் நடன அசைவுகளுக்கும் கச்சிதமாக பொருந்தும்படி புத்தம் புதிய மெட்டுக்களை வெறும் 48 மணி நேரத்தில் உருவாக்கி தந்து கமலஹாசனையே மிரள வைத்தவர் இளையராஜா. இளையராஜாவும் அவரது அண்ணன் பாவலர் வரதராஜனும் கம்யூனிச மேடைகளில் தீவிரமாக பாடி வந்த காலம். அப்போது நடிகர் MR ராதா MGRஐ துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் சுட்டுக்கொண்ட வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்திருந்தார். திருச்சியில் MR ராதாவின் நாடகம் நடக்கவிருந்தது. அதற்கு முன்பாக பாவலர் பிரதர்ஸின் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேடையில் பாவலர் வரதராஜன் MR ராதா MGRஐ சுட்ட சம்பவத்தை கடுமையாக விமர்சித்து புரட்சிகரமாக ஒரு பாடலை பாடிவிட்டார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த MR ராதாவின் ஆட்கள் துப்பாக்கிகள் மற்றும் அறிவாள்களோடு மேடையை நோக்கி பாய்ந்தனர். நிலைமையை புரிந்து கொண்ட இளையராஜாவும் பாவலர் வரதராஜனும் மேடையின் பின்பக்கமாக குதித்து இருட்டோடு இருட்டாக ஓடி ஒரு ரயிலில் ஏறி தப்பித்தனர். அந்த இரவு அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடிய ஓட்டம்தான் இளையராஜாவின் வாழ்க்கையில் மிக அதிர்ச்சிகரமான தருணமாகும். இளையராஜாவுக்கும் கவிஞர் வாலிக்கும் இடையேயான நட்பு எவ்வளவு ஆழமானதோ அவ்வளவு பயங்கரமான சண்டைகளும் அவர்களுக்குள் வெடிக்கும். ஒருமுறை AVM ஸ்டுடியோவில் ஒரு படத்தின் கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது. இளையராஜா போட்ட ஒரு மெட்டுக்கு வாலி எழுதிய வரிகள் இளையராஜாவுக்கு பிடிக்கவில்லை. என்ன வாலி இப்படி எழுதியிருக்கீங்க, வேற மாத்துங்க என்று இளையராஜா கொஞ்சம் அதிகாரமாக கூற வாலிக்கு கோபம் தலைக்கேறியது. நான் கண்ணதாசனோடு வேலை பார்த்தவன், நீ நேத்து வந்த பையன் என்னை மாத்த சொல்றியா என்று ஆக்ரோஷமாக கத்தினார். வார்த்தைகள் தடித்து இருவருக்குள்ளும் யூகோ யுத்தம் வெடித்தது. சண்டை முற்றி ஒரு கட்டத்தில் அங்கிருந்த நாற்காலிகள் பறக்கத் தொடங்கின. வாலி கோபித்துக் கொண்டு ஸ்டுடியோவை விட்டே வெளியேறினார். ஆனால் சுவாரஸ்யம் என்னவென்றால் அதே நள்ளிரவில் இளையராஜா வாலியின் வீட்டுக்கு நேராக சென்று கதவை தட்டி, கோபிச்சுக்காதீங்க வாலி, என்னுடைய மெட்டுக்கு உங்க வரிகள் தான் சரியாக இருக்கும் என்று சமாதானமாக பேசினார். இயக்குனர் மணிரத்னம் தனது படங்களின் இசையில் கராராக இருக்கக்கூடியவர். 1990ஆம் ஆண்டு வெளியான அஞ்சலி படப்பிடிப்பின் போது ஒரு உச்சகட்ட மோதல் வெடித்தது. குழந்தைகளை மையமாக கொண்ட படம் என்பதால் பின்னணி இசையில் சில மாற்றங்களை மணிரத்னம் கேட்டார். இளையராஜா ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிகரமான காட்சிக்கு இசையமைத்து காட்டினார். ஆனால் மணிரத்னம், இளையராஜா எனக்கு இது இன்னும் கொஞ்சம் மென்மையா வேணும் என்று கட்டன்டேட்டாக மறுத்தார். தொடர்ந்து மணிரத்னம் மாற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இளையராஜா, மியூசிக்ல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்,
ஒரு சீனோட டெப்த் புரியாம நீ எல்லாம் என்ன டைரக்டர் என்று நேரடியாகவே கோபப்பட்டார். வாக்குவாதத்தில் ஸ்டுடியோவே சம்பித்தது. இறுதியாக மணிரத்னம் அமைதியாக வெளியேறினார். ஆனால் இளையராஜா கோபத்தில் கொடுத்த அந்த இசைதான் பின்னாளில் அஞ்சலி படத்தின் ஆகச்சிறந்த பின்னணி இசையாக கொண்டாடப்பட்டது. நாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்பு படத்தின் இறுதி பிரதியை பார்த்த தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், படத்தில் பல இடங்களில் இளையராஜா இசையே வைக்காமல் சைலன்ஸாக வைத்திருந்தார். படம் முழுக்க ஒரே அமைதியா இருக்கு, தியேட்டர்ல மக்கள் கத்துவாங்க, ரீரெக்கார்டிங்ல இன்னும் மியூசிக்கை சேருங்க என்று இளையராஜாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இளையராஜா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். அப்போது யாரும் அறியாத ஒரு தந்திரத்தை செய்தார் இளையராஜா. தியேட்டர் ஆபரேட்டர்களிடம் ரகசியமாக பேசி படம் ஓடும்போது சவுண்ட் வால்யூமை வழக்கத்தை விட 2 மடங்கு உயர்த்தி வையுங்கள் என்று இளையராஜா கூறினார். படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்களில் அந்த அமைதிக்கு பின்னால் வந்த திடீர் சத்தங்களும் வசனங்களும் தியேட்டரையே அதர வைத்தன. இளையராஜா தியேட்டர் ஒளியலை வைத்து விளையாடிய அந்த புத்திசாலித்தனமான காய் நகர்த்தல் தயாரிப்பாளரையும் விநியோகஸ்தரையும் மற்ற சக கலைஞர்களையும் அதர வைத்தன. கே. விஸ்வநாத் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த சலங்கை ஒளி படத்தின் பாடல்கள் பதிவின் போது எஸ்.பி. பாலசுப்ரமணியம் புகழின் உச்சியில் இருந்தார். ஒரே நாளில் பல ஸ்டுடியோக்களுக்கு சென்று பாடிக்கொண்டிருந்தார். அன்று தகிட 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 தந்தானா பாடலை பாடுவதற்காக எஸ்பிபி தாமதமாக ஸ்டுடியோவுக்கு வந்தார். அவசரமாக பாட வந்ததால் பாடலின் சில நுணுக்கமான ஸ்வரங்கள் மற்றும் தாள கட்டுக்களை உடனடியாக பிடிக்க முடியவில்லை. ஆனால் இளையராஜா கச்சிதத்தை எதிர்பார்ப்பவர். எஸ்பிபி தடம் மாறுவதை கவனித்த இளையராஜா திடீரென மைக் இணைப்பை துண்டித்து, பாலு, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, உன்னுடைய கவனம் இங்க இல்ல, இப்போ நீ கிளம்பலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்கள் முன்னிலையில் கராராகவே கூறினார். தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இசையில் சமரசம் செய்யாத இளையராஜாவின் அந்த கண்டிப்பு எஸ்பிபியை அடுத்த நாள் அதிகாலையிலேயே ஸ்டுடியோவுக்கு வந்து முழு தயாரிப்போடு அந்த பாடலை ஒரே டேக்கில் பாட வைத்தது. 16 வயது நிலை படத்தில் செந்திரோ பூவே பாடலை பதிவு செய்யும் போது ஜானகி அம்மாள் பாடிக்கொண்டே வரும்போது எதேச்சையாக ஒரு இடத்தில் விக்கல் போன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தார். சாதாரண இசையமைப்பாளராக இருந்தால் கட் கட் மறுபடியும் பாடுங்கள் என்றுபார்கள். ஆனால் இளையராஜா, ஜானகி அம்மா, அது ரொம்ப இயல்பா அழகா இருக்கு, அதை அப்படியே வச்சுப்போம் என்றார். மயிலு என்ற கிராமத்து பெண்ணின் காதலை அந்த ஒரு சின்ன விக்கல் அத்தனை அழகாக்கியது இளையராஜாவின் ரசனைக்கு சான்றாகும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணுமோ என்ற பாடல் நமக்கெல்லாம் விருப்பமான பாடல். இரவுகளில் தாளாட்டும் அந்த பாடலின் மெட்டை இளையராஜா நாற்காலியில் அமர்ந்து போடவில்லை. கார் பயணத்தில் இருக்கும்போது எதேச்சையாக அவரது மனதில் அந்த மெட்டு தோன்றியிருக்கிறது. உடனடியாக காரை ஓரமாக நிறுத்தச் சொல்லி தன்னிடம் இருந்த ஒரு சிறிய டைரியில் அந்த சுரங்களை எழுதி வைத்தார். அந்த பாடலில் வரும் ஹம்மிங் பகுதியை தட்டும்போது இளையராஜாவே மெய்மறந்து பாடியதுதான் அந்த பாடலின் ஆன்மா. இளையராஜா சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த ஆரம்ப காலம். கையில் 1 பைசா கூட இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்போது ஒரு சிறிய நாடகத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு இளையராஜாவுக்கு கிடைத்தது. அந்த நாடகத்திற்கு பாடல் எழுத வந்தவர் அன்றைய தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியான கவிஞர் கண்ணதாசன். பாடல் வரிகளை எழுதிவிட்டு, சரி தம்பி, மெட்டை காட்டு என்றார் கண்ணதாசன். ஆனால் மெட்டமைக்க இளையராஜாவிடம் பியானோவோ அல்லது ஹார்மோனிய பெட்டியோ இல்லை. இளையராஜாவோ சற்றும் திகைக்காமலும் யோசிக்காமலும் தன்னுடைய கைகளாலேயே அங்கிருந்த ஒரு மர மேஜையை டப் டப் என்று தட்டி தாளம் போட்டு வாயாலேயே மெட்டை பாடி காட்டினார். எந்த வாத்தியமும் இல்லாமல் ஒரு 23 வயது பையன் வெறும் மேஜையை தட்டியே ஒரு அசத்தலான மெட்டை உருவாக்கியதை பார்த்து கவிஞர் கண்ணதாசன் மிரண்டு போனார். உடனே இளையராஜாவின் முதுகில் தட்டி, தம்பி, நீ பெரிய ஆளா வருவ என்று வாழ்த்தினார். 16 வயது நிலை படத்தில் வரும் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததென்ன பாடலின் கம்போசிங்கின் போது இளையராஜா மலேசியா வாசுதேவனிடம், வாசுதேவரே, நீங்க சும்மா மைக் முன்னால நின்று பாடக்கூடாது, கிராமத்துல மாடு மேய்க்கிற ஒருத்தன் காக்கா குருவிகளோட பேசிக்கிட்டே பாடினா எப்படி இருக்கும், அப்படி பாடணும் என்றார் இளையராஜா. அதற்காக ஸ்டுடியோவுக்குள் மலேசியா வாசுதேவனை உண்மையிலேயே அங்கும் இங்கும் நடக்க விட்டு கைகளை ஆட்டி ஹே ஹே ஹூ ஹூ என்று கத்த வைத்து அந்த கிராமத்து சூழலை ஸ்பாட்டிலேயே வர வைத்தார். நகரத்து ஸ்டுடியோவுக்குள் ஒரு கிராமத்து மாட்டு தொழுவத்தையே கொண்டு வந்த ராஜாவின் அந்த இசை ஆர்வம்தான் இன்றும் அந்த பாடலை கேட்கும் அனைத்து வயதுக்காரர்களையும் துள்ள வைக்கிறது. சினிமா துறை சார்ந்த நண்பர் ஒருவர் மூலமாக இளையராஜாவின் ஹவு டு நேம் இட் மற்றும் நத்திங் பட் விண்ட் ஆகிய உலகத்தரம் வாய்ந்த இசை ஆல்பங்களின் குறுந்தகடு, அதாவது CD, மைக் டைசனின் கைகளுக்கு சென்றது. ரத்தமும் சதையுமாக ரிங்குக்குள் சண்டை போடும் அந்த முரட்டு மனிதர் தன்னுடைய ஓய்வு அறையில் மன அமைதிக்காக இளையராஜாவின் அந்த பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசித்துள்ளார். இளையராஜாவின் இந்த இசை என்னுடைய கோபத்தை குறைத்து எனக்குள் ஒரு அமைதியை தருகிறது என்று மைக் டைசன் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்திலும் ஒரு பேட்டியிலும் கூறியுள்ளார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் வரும்
கோவில் மணி ஓசை ஒன்று என்ற பாடலின் மெட்டை முதலாக இளையராஜா போட்டு காட்டிய போது அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு பிடிக்கவே இல்லை. என்னப்பா இது ஒரு ஸ்லோவா சோகமா வேற இருக்கு, தியேட்டர்ல ஜனங்க தூங்கிடுவாங்க, மெட்ட மாத்துங்கயா என்று கராராக சொல்லிவிட்டு ஸ்டுடியோவை விட்டு வெளியேறினார். ஆனால் இளையராஜா இந்த மெட்டு மக்களின் நெஞ்சை தொடும் என்று பிடிவாதமாக பாடலை பதிவு செய்தார். படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டரில் அந்த பாடல் ஒலித்த போது படம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அந்த பாடலோடு சேர்ந்து பாட ஆரம்பித்தனர். தயாரிப்பாளர் பயந்ததற்கு நேர்மாறாக அந்த பாடலுக்காகவே படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. பாமர மக்கள் தியேட்டரை திருவிழாவாக மாற்றிய படம் கரகாட்டக்காரன். இதில் மாங்குயிலே பூங்குயிலே பாடல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டி படைத்தது. இந்த பாடலின் தாளக்கட்டுக்காக இளையராஜா ஒரு புதுமையான வித்தையை செய்தார். வழக்கமான தமிழ் மிருதங்கம் தாண்டி கிராமத்து திருவிழாக்களில் டீக்கடைகளிலும் வீடுகளிலும் பயன்படுத்தும் சாதாரண எவர் சில்வர் டம்ளரை ஸ்டுடியோவுக்குள் கொண்டு வரச் சொன்னார். ஒரு கையில் ஸ்பூனையும் மறு கையில் டம்ளரையும் வைத்து டக் 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 என்று ஒரு தாளத்தை வாசிக்க சொல்லி அந்த பாடலின் பின்னணியில் சேர்த்தார். தியேட்டரில் மக்கள் அந்த பாட்டை கேட்டபோது தங்களுக்குள் இருக்கும் கிராமத்து உணர்வை தட்டி எழுப்பியதாக உணர்ந்தார்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திருப்புமுனை படம் முரட்டுக்காலை. அந்த படத்தில் வரும் பொதுவாக எம் மனசு தங்கம் பாடல் ரஜினி ரசிகர்களின் தேசிய கீதமாகும். இந்த பாடலை உருவாக்கும் போது இளையராஜா ரஜினி ரசிகர்களின் மனநிலையை கணக்கு போட்டார். ரஜினி ஸ்கிரீனுக்கு வரும்போது தியேட்டரில் மக்கள் சத்தம் போடுவாங்க, விசில் அடிப்பாங்க, காசை தூக்கி எறிவாங்க. அதனால பாட்டோட ஆரம்பத்தில் வர்ற மியூசிக் ரொம்ப சத்தமாகவும் ரசிகர்களை துள்ள வைக்கிற மாதிரியும் இருக்கணும் என்று முடிவு செய்தார். அதனால்தான் அந்த பாடலின் ஆரம்பத்தில் வரும் ட்ரம்ஸ் மற்றும் ட்ரம்பட் இசை தியேட்டரின் விசிலடியையும் தாண்டி மக்களின் காதுகளில் பாய்ந்தது. ரசிகர்களின் கொண்டாட்ட நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டு அதற்கு பலம் சேர்த்த இளையராஜாவின் இசை பயணத்தின் மறுபக்கம் அது. இளையராஜாவின் ஆன்மீக பாடல்களில் ஜனனி ஜனனி பாடலை கேட்காத தமிழர்களே இருக்க முடியாது. ஸ்டுடியோவில் பாடலின் வரிகளை எழுதி கொண்டு கவிஞர் வாலி காத்து கொண்டிருந்தார். இளையராஜா தன்னுடைய ஹார்மோனிய பெட்டியை துறந்து மெட்டமைக்க தொடங்கினார். அப்போது எதேச்சையாக அந்த ஹார்மோனியத்தின் ஒரு குறிப்பிட்ட கட்டை உடைந்து அதிலிருந்து காற்று மற்றும் வெளியேறும் சத்தம் கேட்டது. உதவியாளர்கள் பதறி போய் வேற பெட்டி எடுத்துட்டு வரோம் அண்ணே என்றார்கள். ஆனால் இளையராஜாவோ வேண்டாம், இந்த உடைந்த கட்டையோட சத்தமே ஒரு விசித்திரமான ஆன்மீக உணர்வை தருது என்று சொல்லி அதே உடைந்த ஹார்மோனியத்தை வைத்தே ஜனனி ஜனனி பாடலின் மெட்டை போட்டு முடித்தார். தமிழ் திரையுலகில் இளையராஜா வைரமுத்து கூட்டணி காவிய பாடல்களை தந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. இளையராஜாவின் கவிதைக்கு, அதாவது இளையராஜாவின் பாடல்களுக்கு வைரமுத்து கவிதை எழுதுகிறாரா அல்லது வைரமுத்துவின் வரிகளுக்கு ராஜா மெட்டமைக்கிறாரா என்ற பட்டிமன்றம் திரையுலகில் பரபரத்து கொண்டிருந்தது. ஒரு நேர்காணலில் வைரமுத்து ஒரு நல்ல கவிதை இருந்தால் அதற்கு யார் வேண்டுமானாலும் மெட்டமைக்கலாம் என்று பேசிவிட அது இளையராஜாவின் காதுகளுக்கு சென்றது. நிழல்கள் படத்தின் போது பாரதி ராஜாவின் முன்னிலையில் இருவருக்குள்ளும் கடுமையான வாக்குவாதம் வெடித்தது. வார்த்தைகள் தடித்து, இனி உன்னுடைய வரிகளுக்கு நான் மியூசிக் பண்ண மாட்டேன் என்று இளையராஜா கராராக சொல்ல, உன்னுடைய மெட்டுக்கும் நான் எழுத மாட்டேன் என்று வைரமுத்துவும் சவால் விட்டார். அந்த இரவோடு பிரிந்த கூட்டணி இன்று வரை மீண்டும் இணையவே இல்லை. கமலஹாசனும் இளையராஜாவும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஆனால் தேவர் மகன் படப்பிடிப்பில் படத்திற்கான கம்போசிங் நடந்து கொண்டிருந்த போது கமலஹாசன் ஒரு குறிப்பிட்ட காட்சிக்கு உலக சினிமா பாணியில் மேற்கத்திய கிளாசிக்கல் மியூசிக் வேண்டுமென்று கேட்டார். ஆனால் இளையராஜா இது கிராமத்து மண்ணோட கதை, இங்க நம்ம ஒரு நாட்டார் இசைதான் வரணும், நீ சொல்றது செட் ஆகாது என்று மறுத்தார். கமலஹாசன் தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருக்க இளையராஜாவுக்கு கோபம் வந்தது. டைரக்ஷன் ஆக்டிங் உன்னோடது, ஆனா மியூசிக் என்னோடது, அதில் நீ தலையிடக்கூடாது என்று கராராக கூடிவிட்டு ஸ்டுடியோவை விட்டு வெளியேறினார். சில நாட்கள் இருவருக்குள்ளும் பேச்சே இல்லை. பின்னாட்களில் கமலஹாசன் இறங்கி வந்து ராஜாவின் விருப்பப்படியே விட்டுக் கொடுத்தார். அதன் பிறகுதான் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான இஞ்சி இடுப்பழகி போன்ற ஆகச்சிறந்த கிராமத்து தாளங்கள் பிறந்தன. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் எப்போதுமே MS விஸ்வநாதனின் தீவிர ரசிகர். ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் இளையராஜாவோடு இணைந்தார். 1985ஆம் ஆண்டு வெளியான சிந்து பைரவி படத்தின் போது பாலச்சந்தர் சில பாரம்பரிய ராகங்களை அப்படியே பயன்படுத்த நினைத்தார். ஆனால் இளையராஜாவோ சினிமாவுக்கு வரும்போது ராகங்களை அப்படியே கொடுத்தால் பாமர மக்களுக்கு புரியாது, நான் கொஞ்சம் மாற்றித்தான் கொடுப்பேன் என்றார். ஆனால் பாலச்சந்தர், நீ சினிமாவுக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் தியாகராஜ கீர்த்தனைகளை மாற்ற உனக்கு உரிமை இல்லை என்று பாலச்சந்தர் காட்டமாக பேசினார். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்ட இளையராஜா கர்நாடக இசையின் தூய்மை கெடாமல் அதே சமயம் பாமர மக்களும் பாடும் வகையில் மரி மரி நின்னே பாடலை முற்றிலும் புது வடிவில் தந்தார். பாடல் மாபெரும் வெற்றியடைந்து படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது. ஆனால் இவர்களின் ஈகோ மோதல்களால் பிற்காலத்தில் பாலச்சந்தர் இளையராஜாவை விட்டு விலகி AR ரகுமானை நோக்கி சென்றார்.
மாவை தாண்டி எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா இருவரின் 50 ஆண்டுகால நட்பு ஒட்டுமொத்த திரை உலகிற்குமே முன்மாதிரியாக இருந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டு இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை பாமர மக்களை கூட அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. எஸ்பி பாலசுப்ரமணியம் தன்னுடைய உலகளாவிய இசை பயணத்திற்காக அமெரிக்கா சென்றிருந்த போது இளையராஜாவின் வழக்கறிஞரிடமிருந்து ஒரு சட்டப்பூர்வ நோட்டீஸ் எஸ்பிபிக்கு அனுப்பப்பட்டது. அதில் என்னுடைய அனுமதியின்றி என் பாடல்களை மேடைகளில் பாடி பணம் சம்பாதிக்க கூடாது, மீறினால் காப்புரிமை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. தம்பியை போல பழகிய இளையராஜா தன் மீது சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பியதை எஸ்பிபியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இனி நான் மேடைகளில் இளையராஜாவின் பாடல்களை பாடமாட்டேன் என்று வருத்தத்தோடு அறிவித்தார். பணத்திற்காக இளையராஜா இதை செய்யவில்லை, இசை கலைஞர்களின் உரிமைகளுக்காகத்தான் செய்தார் என்று பின்னாளில் விளக்கம் அளிக்கப்பட்டாலும் இந்த சம்பவம் இரு பெரும் கலைஞர்களின் நட்பில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியது உண்மை. இருப்பினும் எஸ்பிபியின் இறுதி நாட்களில் இருவரும் நேரில் சந்தித்து சமாதானம் ஆயினர். அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜாவை அறிமுகப்படுத்திய பஞ்சு அருணாச்சலத்திற்கு பிறகு இளையராஜாவின் இசையை அதிகம் பயன்படுத்தியவர் பாரதி ராஜா. இருவரும் ஒரே ஊருக்காரர்கள், நகையும் சதையுமாக இருந்தவர்கள். ஆனால் புதுநெல்லு புதுநாத்து படத்தின் போது இவர்களுக்குள் உச்சகட்ட மோதல் வெடித்தது. பாரதி ராஜா படத்தின் ரீ ரெக்கார்டிங் பணியின் போது இளையராஜா கொடுத்த சில மியூசிக் பிட்டுகள் தனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி அதை மாற்றச் சொன்னார். ஆனால் இளையராஜாவோ என்னோட மியூசிக்கை மாற்றச் சொல்ல நீ யாரு என்று கேட்க, அதற்கு பாரதி ராஜா உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தவனே நான் தான் என்று பழைய கதையை இழுத்தார். அந்த வார்த்தை இளையராஜாவை மிகவும் காயப்படுத்தவே உடனே அந்த படத்தின் பணியிலிருந்து பாதியிலே விலகினார். அதன் பிறகு பாரதி ராஜா தன்னுடைய அடுத்த படமான கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்கு AR ரகுமானை ஒப்பந்தம் செய்தார். பல வருடங்களாக பேசாமல் இருந்த இருவரும் பிற்காலத்தில் இருவருக்கும் வயது முதிர்ந்த பிறகே மீண்டும் கட்டிப்பிடித்து அழுது தன்னுடைய பழைய நட்பை புதுப்பித்துக் கொண்டார்கள். 70களின் இறுதியில் MSVயின் சகாப்தம் மெல்ல குறைந்து இளையராஜாவின் அலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுருட்டி போட்டுக் கொண்டிருந்த காலம். அப்போதைய பத்திரிகைகளும் விநியோகஸ்தர்களும் இருவரையும் பரம எதிரிகள் போல சித்தரித்து எழுதி கொண்டிருந்தனர். ஒரு நாள் நள்ளிரவு 1 மணி இருக்கும். இளையராஜாவின் ஸ்டுடியோவிற்கு ஒரு போன் கால் வந்தது. எதிர்முனையில் பேசியவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். ராஜா, நான் இப்போ ஒரு படத்தோட ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான சீனு, ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தலைப்புக்கு மேல கையை வச்சு உட்கார்ந்திருக்கேன். நீ கொஞ்சம் வர முடியுமா என்று தழுதழுத்த குரலில் பேசினார். அடுத்த 15 நிமிடங்களில் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 இசையமைப்பாளராக இருந்த இளையராஜா தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு MSV இருந்த ஸ்டுடியோவிற்கு ஓடினார். அங்கே சோகமாக அமர்ந்திருந்த தன்னுடைய குருவின் கைகளை பிடித்துக் கொண்டு, அண்ணே நீங்க ஏனே கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த நள்ளிரவில் MSVக்காக பின்னணி இசையை தன்னுடைய கைகளால் கம்போஸ் செய்து கொடுத்தார் இளையராஜா. வேலை முடிந்ததும் MSV கண்கலங்கி இளையராஜாவை கட்டுப்பிடித்துக் கொண்டார். வெளியில் இருவரும் எதிரிகள் போல் தோன்றினாலும் உன்னதமான நட்போடு வாழ்ந்தனர். பாபா படத்தின் பாடல்களுக்காக AR ரகுமான் இசையமைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் படத்தின் பின்னணி இசைக்கு இளையராஜா தான் வேண்டும் என்று ரஜினி ஆசைப்பட்டார். ரஜினி தரப்பிலிருந்து இளையராஜாவை அணுகிய போது இளையராஜா ஒரு கராரான நிபந்தனை விதித்தார். நான் பின்னணி இசை பண்ணணும்னா ரகுமான் போட்ட பாடல்களின் டிராக்குகளை என்கிட்ட ஒப்படைக்கணும். நான் என்னுடைய ஸ்டுடியோவில் உட்கார்ந்து என்னுடைய இஷ்டப்படிதான் பண்ணுவேன். ரஜினி ஏன் கூட ஸ்டுடியோவில் உட்காரக்கூடாது என்ற நிபந்தனை ரஜினிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. நண்பனாக இருந்தும் இளையராஜா ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறார் என்று நினைத்த ரஜினி, சரி இளையராஜா வேண்டாம் என்று கூறி பின்னணி இசை பொறுப்பையும் ரகுமானிடமே ஒப்படைத்தார். இளையராஜாவின் இசைக்குழுவில் நீண்ட காலம் கீபோர்டு வாசித்துக் கொண்டிருந்தவர் திலீப் குமார் என்ற இளைஞன். அவர்தான் பின்னாளில் AR ரகுமானாக மாறினார். ஒரு சமயம் ரகுமானின் தாயாருக்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. ஒருபுறம் தாயாரை கவனித்துக் கொள்ள வேண்டும், மறுபுறம் ராஜாவின் ஸ்டுடியோவில் காலை முதல் நள்ளிரவு வரை இடைவிடாத ரெக்கார்டிங் வேலைகள் இருந்தன. ஒரு நாள் AR ரகுமான் மிக தாமதமாக ஸ்டுடியோவிற்கு வந்தார். இளையராஜா இசையில் மிகவும் கராரானவர் என்பதால் நேர கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என் குழுவில் இருக்க முடியாது என்று கொஞ்சம் கடினமாகவே கூறினார் இளையராஜா. தாயின் உடல்நிலை மற்றும் ராஜாவின் அந்த கண்டிப்பு AR ரகுமானை ஒரு தீர்க்கமான முடிவுக்கு கொண்டு வந்தது. இனி நாம் யாருக்கும் உதவியாளராக இருக்கக்கூடாது, தனியாகவே பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வெளியேறினார் AR ரகுமான். அந்த விபத்து தான் தமிழ் சினிமாவிற்கு புதியதோர் ஆஸ்கார் நாயகனை பெற்றுத் தந்தது. பிற்காலத்தில் AR ரகுமான், ராஜா சாரிடம் நான் கற்றுக்கொண்ட ஒழுக்கம்தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது என்று பல மேடைகளில் நன்றியோடு பகிர்ந்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் மறைவுக்கு பிறகு வாலிக்கும் இளையராஜாவுக்கும் தான் அசாத்தியமான கெமிஸ்ட்ரி இருந்தது. 1988ஆம் ஆண்டு வெளியான அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தின் கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது. இளையராஜா ஒரு துள்ளலான வெஸ்டர்ன் மெட்டை போட்டுவிட்டு வாலியிடம் இதுக்கு ஒரு பல்லவி போடுங்க என்றார்.
வாலி எவ்வளவோ யோசித்து பல வரிகளை சொன்னார். ஆனால் இளையராஜாவுக்கு எதுவுமே திருப்தி தரவில்லை. இன்னும் புதுசா வேணும் வாலி என்று இளையராஜா சொல்லிக்கொண்டே இருக்க வாலிக்கு கோபம் வந்துவிட்டது. ஏப்பா ராஜா, நீ போட்டிருக்கிறது வெஸ்டர்ன் மெட்டு, இதுக்கு தமிழ்ல எப்படிப்பா புதுசா எழுத முடியும்? நீயே ஒரு வரி சொல்லேன் பார்ப்போம் என்று சவால் விட்டார். இளையராஜா ஒரு நிமிடம் கண்ணை மூடிவிட்டு ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா என்று வாயாலேயே பாடி காட்டினார். அதை கேட்டதும் வாலி அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். ஒரு மெட்டுக்குள்ளேயே ராஜாதி ராஜன் அப்படிங்கிற வார்த்தையை இவ்வளவு கனகச்சிதமா உட்கார வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் இளையராஜா, நீயே கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞன்யா என்று வாலி ராஜாவை அங்கேயே கட்டிப்பிடித்து பாராட்டினார். 90களின் தொடக்கத்தில் AR ரகுமானின் வருகைக்கு பிறகு தமிழ் சினிமாவின் இசைப்போக்கு டிஜிட்டல் முறைக்கு மாறியது. அதுவரை இளையராஜாவின் காலடியில் கிடந்த பல விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் திடீரென தடமாறினர். அப்போது இளையராஜாவிடம் அட்வான்ஸ் கொடுத்து படங்களை புக் செய்திருந்த சில தயாரிப்பாளர்கள் ரகசியமாக தங்கள் படங்களிலிருந்து ராஜாவை நீக்கத் தொடங்கினர். ஒரு பெரிய தயாரிப்பாளர் ராஜாவின் ஸ்டுடியோவிற்கே சென்று வாங்கிய அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கேட்டார். இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு ராஜா சார், உங்க மியூசிக்ல படம் பண்ணா பிசினஸ் ஆகாதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க என்று இளையராஜாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னார். அதுவரை இளையராஜா இசை இருந்தால் மட்டும்தான் படம் வாங்குவோம் என்று சொன்ன அதே விநியோகஸ்தர்கள் இளையராஜா அவுடேட்டட் ஆகிவிட்டார் என்று பகிரங்கமாக பேசத் தொடங்கினர். அந்த தருணம் இளையராஜாவின் திரைவாழ்வில் நடந்த ஆகப்பெரிய சோதனையாகும். இளையராஜாவுக்கு பண்ணைபுரம் எப்படி தாய் வீடோ அதே போல சென்னையில் இருந்த பிரசாத் ஸ்டுடியோ தான் இளையராஜாவின் ஆன்மாவாக இருந்தது. 1976 முதல் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக அந்த ஒரே அறையில் தான் அமர்ந்து தன்னுடைய 1000 படங்களுக்கு மேலாக மெட்டமைத்தார். 2019 2020 காலகட்டத்தில் பிரசாத் ஸ்டுடியோவின் புதிய நிர்வாகத்திற்கும் இளையராஜா இடையே அந்த இடத்தை காலி செய்வது தொடர்பாக பயங்கரமான சட்ட போராட்டம் வெடித்தது. ஒரு கட்டத்தில் ஸ்டுடியோவின் கதவுகள் பூட்டப்பட்டு இளையராஜா உள்ளே செல்லவே தடை விதிக்கப்பட்டது. தன்னுடைய வாழ்நாளே கழிந்த அந்த அறைக்குள் தன்னுடைய சொந்த பொருட்களை எடுப்பதற்கு கூட நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி அனுமதி வாங்க வேண்டி இருந்தது. இளையராஜா நீதிமன்ற அனுமதியோடு உள்ளே சென்றபோது அவரது விலை மதிப்பற்ற இசை குறிப்புகளும் விருதுகளும் அங்கிருந்த சிலரால் அசுரத்தனமாக கையாளப்பட்டு சேதமடைந்ததாக கூறப்பட்டது. இந்த நிகழ்வு இளையராஜாவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது. பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து வலிகளோடும் அவமானங்களோடும் வெளியேற்றப்பட்ட இளையராஜா முடங்கி போய்விடவில்லை. தன்னுடைய 77வது வயதில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருந்த பழைய தியேட்டர் ஒன்றை விலைக்கு வாங்கி அதனை அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய இளையராஜா ஸ்டுடியோஸ் என்ற சொந்த ஸ்டுடியோவாக மாற்றினார். 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அந்த ஸ்டுடியோவை திறந்து மீண்டும் ஹார்மோனிய பெட்டியை கையில் எடுத்தபோது ஒட்டுமொத்த திரையுலகமே வியந்து பார்த்தது. இடம் மாறினாலும் இளையராஜாவின் இசை மாறாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அங்குதான் வெற்றிமாறனின் விடுதலை போன்ற படங்களின் ஆகச்சிறந்த பின்னணி இசையை இளையராஜா உருவாக்கி காட்டினார். திரைத்துறையில் இளையராஜாவுக்கு நடந்த புறக்கணிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல இந்தியாவின் மிக உயரிய அங்கீகாரங்கள் இளையராஜாவை தேடி வந்தன. 2018இல் இந்தியாவின் 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஜூலை 2022இல் இந்திய அரசு இளையராஜாவை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக நியமித்து கௌரவித்தது. சினிமாவை தாண்டி இந்தியாவின் மிக உயரிய ஆளுமைகளில் ஒருவராக இளையராஜா நாடாளுமன்ற படிக்கட்டுகளில் ஏறியது இளையராஜாவுக்கு கிடைத்த ஆகப்பெரிய கௌரவ புனர் ஜென்மமாகும். இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு தற்போது திரைப்படமாக உருவாகி வருகிறது. அதில் இளையராஜாவாக நடிகர் தனுஷ் நடித்து வருகிறார். ஒரு காலத்தில் இளையராஜா அவுடேட்டட் என்று சொன்ன அதே கோடம்பாக்கம் இன்று அவரது வாழ்க்கை வரலாற்றை பிரம்மாண்டமாக திரையில் பார்க்க காத்து கிடக்கிறது. அவமானங்களும் வீழ்ச்சிகளும் சாதாரண மனிதர்களை முடக்கிவிடும். ஆனால் இளையராஜா போன்ற மேதைகளை அவை இன்னும் வீரியமாக உந்தி தள்ளும் என்பதற்கு இளையராஜாவின் தற்போதைய செகண்ட் இன்னிங்ஸ் வாழ்க்கையே சாட்சியாகும். நன்றி, வணக்கம்.